வணக்கம். செல்வகுமாரின் மார்கழி தை மாதங்களிலே இந்த ஆண்டு பெய்யக்கூடிய வழக்கத்திற்கு அதிகமான மழைப்பொழிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. மார்கழி தை மாத ஆய்வறிக்கை. தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிகள் கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் முதல் குமரிமுனை வரைக்கும் மழை. இதில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 3.5 சென்டிமீட்டரும், டெல்டாவில் ஆங்காங்கே 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும், ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கெல்லாம் ராமநாதபுரம் பார்த்திபன் வரைக்கும் உள்ளே கூட 4 சென்டிமீட்டர் மழை வரை பெய்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு அதிகாலையிலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தூறலாக அவ்வப்பொழுது இடையிலேயே வரும் காலையிலையும். ஆக மிதமான லேசான மழை நீடாமங்கலம் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு காலை பொழியும், வேதாரண்யத்திற்கும் இருக்கும். காலைக்கு பிறகு மதியம் விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு மதிய மாலையில் இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைக்கு தெற்கே, திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதி மற்றும் அதற்கு தெற்கே, மதுரை மற்றும் அதற்கு தெற்கே, சிவகங்கை எல்லாம் உட்பட இன்றைக்கு மாலையில் மழை இருக்கு. ஆனால் நாளை 8ஆம் தேதி இடைவெளி என்று சொல்லியிருந்தோம். ஆனால் பெரிதாக நாள் முழுவதும் 24 மணி நேர இடைவெளி கிடையாது. கடலிலே நிகழ்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கும். முதல் நிகழ்வு விளங்கி போய் கொண்டிருக்கும். 2 நிகழ்வுக்கும் இடைப்பட்ட காலம். ஆக முதலில் சென்ற நிகழ்வு தூறலை கொடுக்கலாம். அதனால் இரண்டாவது வரக்கூடிய நிகழ்வு மேகமூட்டத்தை முன்கூட்டியே ஏற்றலாம். இப்படிப்பட்ட வானிலை 8ஆம் தேதி இருக்கும். ஆனால் பெரிய அளவிலே மழை நாளை இல்லை. தூறலாம், நினைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இடைவெளியாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு. இந்த நிலையில் 9ஆம் தேதி நிகழ்வு ஏறி வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து மிக மழை பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். அதற்கு பிறகு 10-11 தேதிகளிலே வடகடலோர மாவட்டங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். பிறகு அது விலகி குமரிமுனை வழியாக அரபிக்கடல் நோக்கி செல்லக்கூடிய நாள் 14-15. பிறகு லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் போகக்கூடிய நாள் 16, 17, 18. இதன் காரணமாக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள். அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி தீவிரம் குறைந்திருந்தாலும் 9ஆம் தேதி அடுத்த நிகழ்வுடன் மழைப்பொழிவை தொடக்கும் பொழுது முதல்ல டெல்டா ராமநாதபுரம், பிறகு டெல்டாவின் உள்பகுதி தென் மாவட்டங்கள் முழுவதும், பிறகு வடகடலோரம் செங்கல்பட்டு வரை ஒரு நாள் எட்டும். பிறகு இப்படியே 15ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட பாதிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். பிறகு 16, 17, 18 அரபிக்கடல் போனதும் திருவள்ளூர் சென்னை வழியாகவே மேகங்களை ஈர்த்து, திருவள்ளூரை விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். சென்னை விட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் தெற்கு பகுதிக்கெல்லாம் கூடுதல் இருக்கும். இப்படி மழைப்பொழிவு டெல்டா தென் மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வட மாவட்டங்களில் வடக்கு பகுதி, அதாவது சரி கடலோர பகுதி, பிறகு உள்ளே உள்ள மாவட்டங்களுக்கும் 16, 17, 18 கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் 16, 17, 18 ஆங்காங்கே மழை இருக்கும். ஏரி குளங்களை நிரப்பும் மழை அல்ல, ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கூடிய 3-5 சென்டிமீட்டருக்குள்ளே பெய்யக்கூடிய மழை வரக்கூடிய 16, 17, 18 ஈரோடு நீலகிரி வரைக்கும் எட்டும். ஆனால் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒதுக்குதல் இருக்கும், மழையும் இருக்கும், அருகருகே கூடுதல் குறைவாக இருக்கும். வலுவான நிகழ்வு எல்லாம் கிறிஸ்மஸை ஒட்டியும் கிறிஸ்மஸுக்கு பின்னாடியும் வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால் 16, 17, 18க்கு அப்புறம் மழைப்பொழிவு. 19லிருந்து அடுத்த வலுவான நிகழ்வு இலங்கையை நெருங்கும். ஆனால் அது வந்து தமிழ்நாட்டை கடந்து போகிற வாய்ப்பு இல்லை. இலங்கையை நெருங்கி இலங்கைக்கு மிக நெருக்கமாக இலங்கை கடந்தோ அல்லது தென் மாவட்டங்கள் ஊடாகவோ அல்லது தென் மாவட்ட, அதாவது குமரிக்கடல் வழியாகவோ கண்டிப்பாக நகரும். குமரிக்கடல் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வழியாக தமிழ்நாடு நெருங்கி பிறகு விலகி குமரிக்கடல் இந்திய பெருங்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்வதற்கே அதிக வாய்ப்பு. ஆனால் இப்பொழுது இந்த 9லிருந்து 18ஆம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வின் தீவிரத்தை காட்டிலும் 19லிருந்து 24 நிகழ்வு கொஞ்சம் தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே அது கிடைக்கும். அடுத்தபடியாக 19 நெருங்கணும்னு வச்சுங்க, 20 தொடங்கும், 21, 22, 23, 24 மழை இருக்கும். சரி, 25ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு ஒரு இடைவெளியை கொடுக்கும்.
ஆனால் அதுலேயும் குழப்பம், மிரட்டல் எல்லாமே இருக்கும், தூறல்லாம் இருக்கும். அடுத்தபடியாக 26ஆம் தேதி அடுத்த வலுவான நிகழ்வு, அதுதான் ஏரி குளங்களை நிரப்பக்கூடியது. டிசம்பர் இறுதி கிறிஸ்மஸுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு. அதற்கு முன்னாடியே நிறைய இடங்களில் மழை இருக்கும், ஒதுக்குதல் இருக்கும், நல்ல ஒரு நீர்ப்பெருக்கு சில இடங்களில் பொழியும். குறைந்த நேரம் மழை பொழிந்தாலும் வலுத்த மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 18ஆம் தேதி வரை பெரும்பாலும் கடலோரம், 16 கடலோரம் தென் மாவட்டங்கள், 16, 17, 18 அனைத்து மாவட்டங்கள், அப்படிதான் சொல்லணும். அடுத்தபடியாக வரக்கூடிய 19லிருந்து 24 நிகழ்வை காட்டிலும் அதுவும் மிக மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அதை விட கூடுதல் மழைப்பொழிவு கிறிஸ்துமஸுக்கு பின் வரக்கூடியது. டிசம்பர் 26 தொடங்கி மாத இறுதி 31ஆம் தேதி வரை பலத்த மழைப்பொழிவை கொடுக்கும். அது ஒரு வலிமையான நிகழ்வாக இருக்கும். இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு ஊடாக கண்டிப்பாக மேற்கு நோக்கி பயணிக்கும். இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தொடரட்டும். தமிழ்நாட்டுக்கு மழையை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவு அந்த நிகழ்வில் ஏரி குளங்களை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி முதல் வாரமும் அடுத்த நிகழ்வு இருக்குது. ஜனவரி மாத முதல் வாரம், அதாவது 1லிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு வலுத்த மழைப்பொழிவு அடுத்த நிகழ்வால் கொடுக்க போகிறது. முதல் நிகழ்வு விடைபெறுவதற்கே 1 நாள் 2 நாள் ஆகிடும். அடுத்த நிகழ்வு தொடங்குவதற்கும் அதோட இணைந்துடும். ஆகவே நிகழ்வுகள் வரிசையாக வரப்போகிறது. மார்கழி மாதம் நிகழ்வுகள் வரிசையாக வரப்போகிற நிகழ்வுகள், மழைப்பொழிவுகள் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு கூடும். கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி வரக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் கிறிஸ்துமஸுக்கு பின்னாடி வரக்கூடிய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழைப்பொழிவை கொடுக்கும். ஜனவரி முதல் வாரத்தில் வருவதும் கனமழைப்பொழிவை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஜனவரி முதல் வாரமும் மற்றும் டிசம்பர் இறுதியும் கிட்டத்தட்ட ஒன்று போல் மிக மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தபடியாக பொங்கலுக்கும் மழை உண்டு. பொங்கலுக்கு கண்டிப்பாக மழை உண்டு. குறைந்தபட்சம் நனைக்கும் மழையாவது பொங்கல் அன்றைக்கு இருக்கும். முன்னாடி பின்னாடி எல்லா நாட்களிலும் மழை உண்டு. பொங்கலுக்கு முன்னும் மழை உண்டு, பின்னும் உண்டு, பொங்கலிலும் உண்டு. ஆனால் அது இடையூறை கொடுக்கும் மழையாகத்தான் தவிர இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாக பொங்கலுக்கு இருக்காது. ஆனால் பொங்கலுக்கும் மழை இருக்கும். ஆக வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதியும் ஜனவரி முதல் வாரம் தான் நிறைய மழை, பொங்கலுக்கும் மழை என்ற தகவலுடன் ஜனவரி மாதம் அடுத்தபடியாக தை பிறந்தும் மழை தொடரும். அதாவது ஜனவரி 24ஆம் தேதி வரை நிறைய மழை இருக்குது. ஜனவரி பொங்கல் வரை தொடரக்கூடிய மழை அப்படியே பொங்கலுக்கு பிறகும் இருக்கும். ஜனவரி 23ஆம் தேதி வரை அந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும். அடுத்த காற்று சுழற்சி நெருங்கி வந்து மழைப்பிடிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இது தமிழ்நாட்டுக்கான வானிலை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இன்றைக்கும் நேற்றைக்கு யாழ்ப்பாணம்லாம் கனமழை, காங்கேசன்துறையெல்லாம். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கு. ஆங்காங்கே நல்ல மழை. இன்றைக்கும் நாளைக்கும் தென்னிலங்கையில் கொழும்பு அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல மழை இருக்குது. இன்றைக்கு வரக்கூடிய 9ஆம் தேதி, நாளைக்கும் 8ஆம் தேதியும் இருக்குது. ஆனால் பெரிதாக இருக்காது. 8ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாத இறுதி வரைக்கும் இந்த ஆண்டும் ஜனவரி 24 வரை 2026ஆம் வருஷம் ஜனவரி 24 வரை பலத்த மழை இலங்கைக்கு இருக்கும். அவ்வப்பொழுது அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக மழை இருந்து கொண்டே இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதி வாரமும் உண்டு. பிப்ரவரி 15 தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை இருக்குது. கடந்த ஆண்டே அப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுத்து அணைகள் எல்லாம் திறக்கப்பட்டு, வான்கதவுகள் திறக்கப்பட்டு வெள்ள பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட மழை இந்த ஆண்டும் ஜனவரியிலையும் இருக்குது. அதை விட பிப்ரவரி 15 வரை இலங்கைக்கு இருக்கிறது என்பதையும், தமிழ்நாட்டுக்கு ஜனவரி 24 வரை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.